ஸோ இப்போ நீங்கள் பிவோட் டேபிள் போடும்போதுன்னு கேட்குறீங்க. இப்போ ஸோ திரும்ப நீங்கள் டேட்டா போயிட்டு டேட்டாவில் இன்சர்ட்டில் வரும். இன்சர்ட்டில் போயிட்டு பிவோட் டேபிள் கொடுத்தீங்கன்னா இங்கே கேட்குது பார்த்தீங்களா, இங்கே இது வந்து நியூ ஒரு ஷீட்னா தான் உங்களுக்கு புது ஷீட்டில் வரும். எனக்கு வந்து பழைய ஷீட்லேயே வேணும்னா எக்ஸிஸ்டிங் ஷீட்னா இதில் கிளிக் பண்ணி எந்த லொக்கேஷன் கொடுத்துருவோம். சரியா? இப்போ எனக்கு வந்து ஷீட் ஃபோரில் இந்த லொக்கேஷனில் எனக்கு இருக்கு, A15 இருக்கு. அது எனக்கு இங்கே $sign போட்டு காட்டியிருக்கு. ஓகேவா? இப்போ இல்லை எனக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட்டா ஓகே, இதான் நம்ம டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட்ல பிவோட் டேபிள் கொடுத்தோன்னே நமக்கு இங்கே கேட்குது இல்லையா, இப்போ நியூ ஷீட்னா நமக்கு நியூ ஷீட் வரும். எக்ஸிஸ்டிங் சார் கொஞ்சம் மைக் ஆன் பண்ணுங்க சார். சாரி, நான் மைக் ஆன் பண்ண நீங்க பேசிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கேக்குதா? கேக்குது சார். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம இன்சர்ட்ல பிவோட் டேபிள் கொடுத்தோம்னா நமக்கு கேட்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிஃபோர் தட் நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா செலக்ட் அந்த டேட்டா இங்கே நம்ம எந்த டேட்டாவுக்கு பிவோட் டேபிள் போடுறோமோ அந்த டேட்டா இங்கே செலக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த நம்ம பண்ண போகிற பிவோட் டேபிள் வந்து எந்த ஷீட்டில் வரணும், எங்கே பிளேஸ் ஆகணும் அப்படிங்கிறது. பிவோட் டேபிள் ரிப்போர்ட் டு பி பிளேஸ் எங்கே அப்படின்னு கேட்குது. அதில் நியூ ஷீட்னா தான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி புது ஷீட் வரும். எக்ஸிஸ்டிங் ஒரு ஷீட்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு எந்த டேபிள் எந்த ஷீட்டில் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஷீட் 4ல் இந்த டேபிளுக்கு கீழே காட்ட நினைக்கிறேன்னா இங்கே கர்சரை வச்சுட்டு திரும்ப இதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு ஷீட் 4ல் A15 வேணும் அப்படின்னு வச்சுட்டு ஓகே கொடுத்தலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து வந்துடும். ஓகேவா? இப்போ எப்படி நீங்கள் இங்கே வந்துட்டு இதுக்கப்புறம் நீங்கள் இதை ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் எங்கே விடணுமோ அங்கே விட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார் அப்ப அந்த லொகேஷனை வந்து டைப் பண்ணணும் சார், காப்பி பண்ணணுமா அது செலக்ட் பண்ணிட்டு? காப்பி பண்ண தேவையில்லை, நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். அகைன் சரிங்க பண்ணுறேன் சார். பாருங்க. திரும்ப நான் டேட்டா ஷீட்டில் டேட்டா செலக்ட் பண்ணிட்டேன். இன்சர்ட் பிவோட் டேபிள், இதில் வந்து டேட்டா செலக்டடாக இருக்குது. இதில் எக்ஸிஸ்டிங் ஒரு ஷீட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் பார்த்தீங்களா ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்னென்னா நம்ம ஷீட்டில் வந்து நம்ம லொக்கேஷன் எங்கேன்னு செலக்ட் பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே உங்களுக்கு பிளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் ஷீட் 4 போயிட்டு, அதாவது இங்கே நான் கிளிக் பண்ணிட்டேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நான் எங்கேனாலும் போய்க்கலாம். ஷீட் 2 ஷீட் 1 எங்கேனாலும் போனாலும் இது அப்படியே தான் நிற்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நான் ஷீட் 4ல் போயிட்டு எந்த இடத்துல எனக்கு பிவோட் டேபிள் வேணுமோ அங்கே நான் கர்சர் கிளிக் பண்ணேன்னா இப்போ நான் ஷீட் 4 பண்ணோன்னே இங்கே ஷீட் 4 மாறிச்சு பாருங்க. அதே மாதிரி எந்த செல்லை நான் செலக்ட் பண்ணணும் அந்த செல்லும் இங்கே வந்துருச்சா. திரும்ப இதையே கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது ஃபுல்லாக வந்துடும். அப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிவோட் டேபிள் அந்த இடத்துல பிளேஸ் ஆகும். புரிஞ்சா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, வேற யாருக்கு டவுட் இருக்கா? சரி, ஓகே. ஸோ யாருக்கும் டவுட் இல்லைன்னா நம்ம இன்னைக்கு மேக்ரோஸ் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து என்னன்னா மேக்ரோஸ். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபோம் இன்சர்ட் பேஜ் லேஅவுட்டில் வந்து டெவலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும். சரிங்களா? சப்போஸ் உங்கள் இதில் அந்த மெனு இல்லைன்னா நான் லாஸ்ட் வீக்கே சொன்னேன், இந்த ரிப்பனில் வச்சு எம்டி ஸ்பேஸில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் த ரிப்பன் அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ரிப்பன் இல்லையோ அந்த ரிப்பன் நம்ம தான் எனேபிள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் டெவலப்பர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு சப்போஸ் உங்களுக்கு இல்லைன்னா நான் சொல்கிறேன்.
இல்லைன்னா இது டெவலப்பர் இப்போ நான் எடுத்து விட்டுட்டு ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு டெவலப்பர் இருக்காது. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து டெவலப்பர் அந்த இது வேணும் அப்படின்னா அகெயின் நான் கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் ரிப்பன் போயிட்டு ஸோ நான் இங்கே வந்து டெவலப்பருங்கிறத நான் எனேபிள் பண்ணணும். இங்கே கிளிக் பண்ணாமல் இருப்பீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டுன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத எனக்கு காட்டும். இப்போ இங்கே கோடு, ஆடியன்ஸ், கண்ட்ரோல்ஸ், எக்ஸ்எம்எல் இருக்கு. ஸோ வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இங்கே என்னன்னா இப்போ மேக்ரோ டெவலப்பர் இருக்கு இல்லையா, டெவலப்பர் போனீங்கன்னா இங்கே நமக்கு இந்த மேக்ரோஸோட எல்லா டூல்ஸுமே இங்கே இருக்கும். சரியா? இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம கிளாஸ் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 1 minute. சரி, ஓகே. இப்போ நமக்கு இந்த மேக்ரோஸ் அப்படிங்கிறத பற்றி என்னன்னு சொல்லிடுறேன். மேக்ரோஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் எக்ஸல் சீட்டில் ஒரு ஒர்க்கை வந்து அடிக்கடி பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இங்கே ஓகே. சரி, இப்போ நம்ம எக்ஸலில் ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுவோம் அப்படின்னா அந்த டைமில் வந்து நம்ம வந்து புதுசாக அந்த நம்ம பண்ணுற ஒர்க்கை எல்லாத்தையும் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அந்த ஒர்க்கை திரும்ப ஆட்டோமேட்டாக பண்ணுறதுக்காக தான் இந்த டெவலப்பர் டூலில் மேக்ரோ அப்படிங்கிறது. சரிங்களா? நான் திரும்ப சொல்கிறேன். நம்ம எக்ஸலில் அடிக்கடி பண்ணக்கூடிய வேலையை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் போட்டதுக்கப்புறம் ஆவரேஜ், டோட்டல், அப்புறம் ரிசல்ட், இதெல்லாம் ரிசல்ட் பாஸ் ஃபெயிலா இல்லை வந்து ரேங்க் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி வச்சுங்களேன். நீங்கள் ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை மட்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக ரேங்க் போடுற மாதிரி, ஆவரேஜ் போடுற மாதிரி, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறது தான் இந்த மேக்ரோவோட ஒர்க். அதை நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டடாக எத்தனை தடவை வேணாலும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒன்று பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு வந்து என்னென்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க, நேமு எந்த ஊருன்னு கேட்டிருந்தேன். அப்போ அவங்க ஒரு லிஸ்ட் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம், சிட்டி, அப்புறம் வந்து நேமுக்கு நேராக அஜய்ன்னு இருந்துச்சு, சிட்டிக்கு நேராக சென்னைன்னு இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதை வந்து நான் எக்ஸலில் வந்து பேஸ்ட் பண்ணப்போ ஒரே செல்லுக்குள்ளே எல்லாமே வந்துடுச்சு. அப்போ ஒரே செல்லுக்குள்ளே இருக்கிற இந்த மாதிரி கமா போட்டதை கூட இந்த மாதிரி நேம், சிட்டி இப்படின்னு நான் பிரிக்கணும் அப்படின்னா அப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி நான் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னா நான் வந்து ஒரு தடவை பண்ணதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். உதாரணத்துக்கு நான் இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு ஷீட் 3ல் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து டெவலப்பர் போயிட்டு மேக்ரோஸ் ஓகே, மேக்ரோ வந்து சேவ் ஆகலை, அதனால எனக்கு வர மாட்டேங்குது. நீங்கள் இது சேவ் பண்ணும்போது அது கரெக்டாக ப்ராப்பராக சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். என்னையாவும் நான் திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சரி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் இதையே உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணி காட்டுறேன். இதை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இதை பண்ணும்போது நான் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் அதை பூரா இது வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நான் வந்து ஜஸ்ட் டெவலப்பரில் போயிட்டு ரெக்கார்டு மேக்ரோ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டேன்னா அந்த மேக்ரோவுக்கு ஒரு நேம் கேட்கும். நான் வந்து ஸ்மாஷ் கொடுக்குறேன். இந்த நேம் கொடுக்கும்போது இன்னொரு விஷயம் முக்கியமாக கவனமாக இருக்கணும். இந்த நேமில் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாது. டேட்டா ஸ்பேஸ் கிளீனிங் அப்படின்னு கொடுக்கக்கூடாது. அப்படி ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்சோம்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? எப்பயுமே மேக்ரோ நேமில் வந்து ஸ்பேஸே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டேட்டா அண்டர்ஸ்கோர் கிளீனிங் போட்டுட்டு இந்த மேக்ரோக்கு ஏதாவது நீங்கள் ஷார்ட்கட் கீ கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இங்கே கொடுக்கலாம். அதை வந்து ஆல்ரெடி நமக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில்
பயன்படுத்துகிற ஷார்ட்கட் கீயாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் நீங்களாக ஒரு ஷார்ட்கட் கீ கொடுக்க முடியும்னா கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு நான் கண்ட்ரோல் எல்லாமே இருக்கும். கண்ட்ரோலுக்கு அப்புறம் 1 கொடுக்குறேன் சும்மா. சரியா? கண்ட்ரோல் 1 கொடுத்தா இந்த டேட்டா கிளீனிங் அப்படிங்கிற இந்த மேக்ரோ வந்து ரன் ஆகும். இந்த மேக்ரோ வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணீங்கன்னு கேட்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை கரெக்டாக ப்ராப்பராக சேவ் பண்ணாதான் இந்த நீங்கள் திரும்ப வந்து யூஸ் பண்ண முடியும். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு பர்சனல் மேக்ரோ புக் அப்படின்னு ஒன்று கிளிக் பண்ணிவிட்டு, இல்லை இது நீங்கள் வந்து எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற மாதிரி நீ ஒரு புக் கூட கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னா கொடுத்துக்கலாம். யூஸ் இது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கண்டிப்பாக கொடுக்கணும்னு தேவையில்லை. அதே மாதிரி ஷார்ட்கட் கீயும் கம்பல்சரி கிடையாது. மேக்ரோவோட நேம் மட்டும்தான் கம்பல்சரி. யூஸ் இஸ் மேக்ரோ டு clean the data from one cell to separated column data. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மேக்ரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு புக் கொடுத்துட்டு நியூ ஒர்க் புக் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இல்லைன்னா உங்களோட பர்சனல் மேக்ரோ ஒர்க் புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஷார்ட்கட் கீ மஸ்ட் பி அ லெட்டர். ஸோ நம்பர்ஸ் கொடுக்க முடியாது, லெட்டர் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நான் கண்ட்ரோல் ப்ளஸ் டபிள்யூ கொடுக்குறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ரெக்கார்டிங்கிறது வந்து இப்போ ஸ்டார்ட் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தோம்னா நமக்கு இது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? சரி, இப்போ நான் இங்கே இருக்கிறத வந்து நான் இப்போ இதுக்கப்புறம் இந்த மேக்ரோ நான் வந்து ரெக்கார்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை பூரா என்ன பண்ணணும்னா இந்த மேக்ரோ வந்து என்ன செய்யும், ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இதை அப்படியே எடுத்து கீழே வைக்கிறேன், கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் இதை பூரா வந்து நான் செப்பரேட் பண்ணணும். கமாவாக உள்ளதை பூரா எனக்கு வந்து தனித்தனி காலமாக வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து டேட்டாவில் டெக்ஸ்ட் டு டேபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சாரி, டெக்ஸ்ட் டு காலம் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணணும்னா இங்கே ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் கேட்கும், நெக்ஸ்ட் கொடுங்க. இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக அதே செப்பரேட் பண்ணிடுச்சு பாருங்க. எதை பேஸ் பண்ணி, கமா பேஸ் பண்ணி அதுவாகவே காலம்ஸை வந்து ஒரே செல்லில் உள்ளதை தனித்தனி செல்லாக செப்பரேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட். ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. நான் வந்து ஃபினிஷ் கொடுத்துறேன். இப்போ எனக்கு ஒரு செல்லில் உள்ளது எல்லா செல்லுக்கும் வந்துடுச்சு. ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இந்த பேஸ்ட் ஸ்பெஷலில் ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா, ஒரு ரோல இருக்கிறத ஒரு காலத்தில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா, ஞாபகம் இருக்கா? எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு? என்ன ஆப்ஷன்? இப்போ நான் இந்த ஒரு ரோல இருக்கிற டேட்டா பூரா காப்பி பண்ணி ஒரே காலத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டேட்டாஸை பூரா செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள். ஃபார்மில் போயிட்டு காப்பி அல்லது கட்டு. ஸோ நான் காப்பி கொடுக்குறேன். காப்பி பண்ணிவிட்டு எங்கே நமக்கு வேணுமோ அங்கே போய் கர்சரை வச்சுட்டு பேஸ்ட் கொடுக்கும்போது பேஸ்ட்டு ஸ்பெஷல் அதில் போயிட்டு டிரான்ஸ்போஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டிரான்ஸ்போஸ் என்ன செய்யணும்னா ஒரு ரோல உள்ளதை ஒரு காலத்துக்கு நமக்கு மாற்றிக்கணும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒரு காலத்துக்கு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு இது தேவையில்லை, அதனால நான் இதை வந்து டெலீட் பண்ணிடுறேன். சரியா? ஓகே, இப்போ எனக்கு வந்து இதுக்கப்புறம் இங்கே சிட்டி மேலே வரணும், அப்புறம் நேம் அஜய் இதெல்லாம் இங்கே வரணும், சென்னை இதெல்லாம் இங்கே, சிட்டிலாம் இந்த பக்கம் வரணும். ஸோ அதை மட்டும் நம்ம கடற்கடன்னு மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி இதையும் நீங்கள் மேனுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரோக்ராமிங்கில் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக மேனுவலாக செப்பரேட் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இது மேனுவலாக தான் பண்ணி ஆகணும். பட் இதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை எப்படி பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். எனக்கு இப்போதைக்கு 10 டேட்டா தான் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபாஸ்ட்டாக பண்ணிடுறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நேம் இருக்குல்ல, நேம் எல்லாத்துலேயும் ஒரு லாஸ்ட்டில் ஒரு கமா இருக்கு. அந்த கமாவை ரிமூவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம்? ஐடியா சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த ஆப்ஷன் பார்த்துருக்கோம்.
நம்ம டெக்ஸ்ட்ல ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை மட்டும் எடுக்கிறதோ இல்லை மாத்துறதுக்கோ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது என்ன ஆப்ஷன்? இந்த நேம்ல இருக்கிற இந்த கமா எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஞாபகம் இல்லையா? ஹோம்ல ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தோமா? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ரீப்ளேஸ்ல போயிட்டு நமக்கு இதில் கமா தானே தேவையில்லை. ஸோ கமாவை கொடுத்துட்டு ரீப்ளேஸ் வித்தில் நம்ம எதுவுமே கொடுக்காம விட்டோம்னா அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். நம்ம ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அது இன்னொரு வார்த்தையை மாத்துறதுக்கு நம்ம ரீப்ளேஸ் யூஸ் பண்ணுவோம். அது ரீப்ளேஸ்ல ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு அதை இன்னொரு வார்த்தையை மாற்ற வேண்டிய ரீப்ளேஸ் வார்த்தையை கொடுக்கலைன்னா அது ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? இப்போ எல்லா வார்த்தைக்குமே அந்த கமா ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? சொன்னது இதை அகைன் போல்ட் பண்ணிடுறேன் ஹெட்டிங்னால. ஸோ இப்போ எனக்கு ஒரு 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 செல்லுக்குள்ள இந்த டேட்டாவை நான் இந்த மாதிரி எடுத்துட்டேன். ஸோ அப்போ என்னோட ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் இதே மாதிரி ஒர்க்கை ரெகுலராக பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இப்போ நான் பண்ண இந்த வேலையை பூரா ரெக்கார்ட் பண்ணிட்டு அகைன் டெவலப்பரில் போயிட்டு இந்த ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு வேலை முடிஞ்சது, ஸ்டாப் பண்ணுறேன். சரிங்களா? சரி, இப்போ நான் திரும்ப இதே எடுக்கிறேன். இன்னொரு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிட்டு இல்லை இங்கேயே இருக்கட்டும், நான் இங்கே இதை வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டு சரி நமக்கு இது டேட்டா வேணுங்கிறதுனால இதை காப்பி பண்ணி இன்னொரு ஷீட்டில் போடுறேன். சரியா? சரி, நான் இங்கே போடுறேன். நியூ ஷீட்டில் கூட போடுறேன். இப்படி போட்டுட்டு இப்போ நான் அந்த மேக்ரோவை ரன் பண்ணேன் அப்படின்னா நான் பண்ண வேலையை பூரா அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். ஸோ திரும்ப நான் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அதை எல்லாத்தையும் மாற்றி எடுத்து எல்லா ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி இந்த மாதிரி மாற்றணும்னு தேவையில்லை. அந்த மேக்ரோஸில் போயிட்டு பர்சனலாக இந்த டேட்டா கிளிக் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரன் மட்டும் கொடுத்தோன்னா வேலை முடியும். அதுவே எல்லா வேலையும் கடகடன்னு பார்த்து முடிச்சு. ஸோ இதுதான் நமக்கு மேக்ரோஸ் அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி நீங்கள் எக்ஸல்ல எந்த ஒர்க்கை வேணாலும் ஆட்டோமேட் பண்ணுறதுக்காண்டி மேக்ரோ கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது நான் பண்ணிட்டேன். இதே மாதிரி இப்போ எனக்கு இன்னொரு டேட்டாக்கு பார்ப்போம். இது புரிச்சா உங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம இன்னொன்று பார்ப்போம். இந்த ஆவரேஜ், டோட்டல், ரேங்க்லாம் ஆட்டோமேட்டிக்காக எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ இதுலேயே எனக்கு இந்த ஃபார்மேட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும், ஒரு பட்டனை கிளிக் பண்ணோன்னே நடக்கணும் அப்படின்னா அதுவும் செட் பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்சர்ட்ல போயிட்டு இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது பட்டன்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஒரு பட்டன் யூஸ் பண்ணுறேன். பட்டனை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி மவுஸ் நம்ம படம் வரைகிற மாதிரி மாறிடும். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா நமக்கு அந்த பட்டனில் என்ன வரணும்னு கேட்கும். ஸோ பட்டன் நேம் கேட்குது. நான் டேட்டா கிளீனிங், சரி நான் இந்த இதை நான் அசைன் பண்ணுறேன். ஓகேன்னு கொடுத்தோன்னா இங்கே வந்துருச்சா ஒரு பட்டன். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணாலும் அந்த மேக்ரோ நடக்கும். நான் திரும்ப மேக்ரோவில் உள்ளே போயிட்டு இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இந்த நேம் மாற்றிடுறேன். இப்படி ஒரு பட்டன் நான் போட்டு வச்சுட்டேன்னு அது மாதிரி இந்த பட்டனுக்கு சரி. இப்போ நான் இந்த இதில் அந்த டேட்டா பேஸ்ட் பண்ணிட்டு இதே மாதிரி ஒரு டேட்டா கொண்டு இந்த ஷீட் A1ல போட்டுட்டு டேட்டா கிளீனிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னா வேலை முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு அந்த மேக்ரோ ரன் ஆகிறதுக்கு ஒரு பட்டன் மாதிரி செட் பண்ணி வைக்கிறோம்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் இந்த இன்சர்ட் ஆப்ஷனில் இதுலேயே கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் கிளிக் பண்ணி இன்சர்ட்டில் போய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், நம்ம பண்ணுற டேட்டாவோட ரிசல்ட்லாம் எடுத்து ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ள டூல்ஸ் தான் இது. இதில் செக் பாக்ஸ்லாம் இருக்குது. இன்னும் எக்ஸலை இன் டீட்டெயில் டீப்பாக நீங்கள் படிச்சிங்கன்னா அப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நம்ம ஒரு பட்டன் எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க.
ஏன்னா இது டீட்டெயிலாக நிறைய டூல்ஸ் இருக்கு, வெவ்வேறு ஆக்ஷனுக்கான நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபார்ம் கண்ட்ரோல். இப்போ நீங்கள் எக்ஸலில் டேட்டா என்ட்ரி பண்ணுறதுக்கு எக்ஸல்லே ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிட்டு அந்த ஃபார்மை என்ட்ரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் டேட்டா என்ட்ரு ஆகிற மாதிரி செட் பண்ணலாம். அதுக்கெலாம் இங்கே ஃபார்ம் கண்ட்ரோல் இருக்கு. ஆக்டிவ் எக்ஸ் கண்ட்ரோல்ங்கிறதும் அதே மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் இன்னும் எக்ஸலை பற்றி டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். இப்போதைக்கு நம்ம காமனாக எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி படிக்கணும். ஸோ அதில் நமக்கு மேக்ரோ நம்ம யூஸ் பண்ணுவோம். அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பாக்ஸ் ஒரு பட்டனை யூஸ் பண்ணால் கிளிக் பண்ணால் அந்த மேக்ரோ ரன் ஆகிற மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம இன்னொரு இந்த மேக்ரோ உங்களுக்கு புரிஞ்சா இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சொல்லுங்க சார். மேடம் சொல்லுங்க மேடம். சார் இன்னொரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஓகே ஓகே. சரி, ஓகே. இப்போ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸோ நேம் மார்க்ஸ் போட்டுக்கலாம். மார்க்ஸே போட்ட ஒரு மாதிரி பண்ணதே பண்ணாமல் வேற பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம எம்ப்ளாயி டேபிள் பண்ணலாம். சேலரி ஸோ இந்த மாதிரி ஒரு 4 காலம் வச்சுக்கலாம். ஸோ இதில் கம்மி. ஸோ அது மாதிரி இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி எக்ஸலில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது டேட்டா வேணும்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் வந்து அந்த சாட் ஜிபிடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் இப்போ சாட் ஜிபிடியில் எனக்கு தேவையான டேட்டா எடுத்துக்கிறேன். நான் டைப் பண்ணால் நமக்கு டைம் ஆகும். எம்ப்ளாயி நேம், டெஸ்டினேஷன், சேலரி, டிபார்ட்மெண்ட். ஓகே. ஸோ சாட் ஜிபிடியில் வந்து எப்படின்னு சாட் ஜிபிடினா என்னென்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதில் நம்ம என்ன கேட்குறோம் நம்ம கொடுக்கும். சப்போஸ் நான் கிவ் 10 sample data of following employee name, the examination, the salary, department போட்டுட்டு ஓகேன்னு கொடுத்தோன்னா அந்த 10 டேட்டாவும் எனக்கு கொடுத்துரும். எனக்கு வந்து இது டைப் பண்ணுது, பட் எனக்கு இது வந்து சிஇசி ஃபைலாக இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் வேணும்னா இது நம்ம கொடுத்துரும். Give me in table format. டேபிள் ஃபார்மேட் டைப் பண்ணிச்சா? ஸோ இதில் இன்னுமே கூட நம்ம எப்படி கேட்குறோமோ அதை மாற்றி கொடுக்கணும். அது ஸோ எனக்கு வந்து நேம்ஸ்லாம் வந்து நேம்ஸ் யூஸ் தமிழ் நேம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோங்களேன். ஸோ இங்கிலீஷ் நேம்ஸை பூரா எடுத்துட்டு அது தமிழ் நேம் வந்து யூஸ் பண்ணி எனக்கு கேட்பேன். ஓ சாரி, எல்லாமே தமிழில் வந்துச்சு. அப்பயும் விடுற மாதிரி தெரியல, தமிழ்ல தான் அடிக்கும் போது முதல் வரிசை தான். சரி, ஓகே. நம்ம ஒரு இதில் யாரோ லேட்டாக வராங்க.
ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன டேட்டா கேட்குறோமோ அந்த டேட்டா வந்து நமக்கு கொடுக்கும். பட் நம்ம இங்கிலீஷில் போட்டால் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இங்கிலீஷில் இருக்கிற இந்த டேட்டாவை அப்படியே காப்பி பண்ணி எக்ஸலில் போடுறேன். ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 10 பேர் டேட்டா வந்து எனக்கு வந்துச்சு. சரி, இப்போ எனக்கு வந்து என்ன நீங்கள் மேக்ரோ பண்ண போகிறோம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, சரி இப்போ நமக்கு ஒரு 10 பேர் டேட்டா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்து இதில் இருந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே சேலரி எல்லாத்து இது வந்து பேசிக் சேலரின்னு வச்சுக்கோங்க. பேசிக் சேலரி நான் இதை கூட இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஒரு காலத்தை இந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த காலத்தை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கம் மூவ் ஆகிடும். சரிங்களா? இது பிளாங்க் ஆயிரும், நம்ம எங்கே வச்சோமோ அங்கே போயிடும். ஸோ அப்புறம் அந்த தேவையில்லாத காலத்தை ரைட் கிளிக் பண்ணி நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ நமக்கு பேசிக் சேலரி மட்டும் இருக்குது. இதை பேஸ் பண்ணி எவ்வளோ வந்து ஹெச்ஆர்ஏ வரும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் வந்து ட்ராவல் அலவன்ஸ் பிஏ, அப்புறம் வந்து டோட்டல் சேலரி, அப்புறம் வந்து நெட் சேலரி, பிஎஃப், அப்புறம் வந்து நெட் சேலரி. கிராஸ் சேலரி அதான் டோட்டல் சேலரி, நெட் சேலரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு சேலரியோட இது இருக்கும். இப்போ ஒரு என்ன இதை வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த டேட்டா மட்டும்தான் இருக்கும். இதை நான் இதை கட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இதே மாதிரி கொஞ்சம் ஒரு 10 பேரோட டேட்டா இருக்குது. அந்த 10 பேர் டேட்டா வந்து நான் வந்து எடிட் பண்ண வேண்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இதை பேஸ் பண்ணி அவங்களோட எல்லா டீட்டெயிலும் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ரோ வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஜஸ்ட் ரெக்கார்டு மேக்ரோ, ரெக்கார்டு மேக்ரோவில் போயிட்டு நான் வந்து கால்குலேட், ஸ்பேஸ் வரக்கூடாது, அதனால நான் அண்டர்ஸ்கோர் கொடுத்து சேலரி, சரியா, கால்குலேட் சேலரின்னு கொடுத்துட்டு இதுவும் என்னோட பர்சனல் அந்த இதுலேயே சேவ் பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எனக்கு வந்து மேக்ரோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் அந்த இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். இந்த என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஹெச்ஆர்ஏ கண்டுபிடிக்கும். ஹெச்ஆர்ஏங்கிறது வந்து நமக்கு எவ்வளோன்னா ஒரு 10% அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி நம்ம 10% கண்டுபிடிக்கிறது, பேசிக் சேலரியில் வந்து 10% வந்து அவங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 18% கூட கொடுக்கும். 18% அப்படின்னா இந்த 80,000ல் 18% எவ்வளோன்னு இங்கே போடும். அதே மாதிரி ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 12%. ஸோ இது ரெண்டு, இப்போ இது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 80,000ல் 18% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ட்ராவல் அலவன்ஸ் வந்து 12% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த 80,000 ஹெச்ஆர்ஏ டிஏ இது எல்லாத்தையும் கூட்டி டோட்டல் சேலரி போடணும். அதுக்கப்புறம் அவங்களோட பிஎஃப் எவ்வளோ பிடிப்பாங்கன்னு பார்க்கணும். பிஎஃப் வந்து ஒரு 8% பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 8% மொத்த டோட்டல் சேலரியில் 8% ஆஃப் சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அந்த டோட்டல் சேலரிலேருந்து பிஎஃப் கழிச்சு நெட் சேலரி எவ்வளவோ அதுதான் அவங்க கைக்கு போகும். ஸோ இப்போ இந்த கால்குலேஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்ணலாம், 18% வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க ஃபார்முலா. நீங்கள் ரொம்பலாம் போட்டு குழப்பம் வேணாம். நார்மலாக ஒரு 18% ஒரு நம்பருக்கு எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி பண்ணாலே போகும். இஸ் ஈக்குவல் 80,000. 18% எப்படி கண்டுபிடிப்போம், இந்த நம்பரை 18ஆல் பெருக்கி 100ஆல் டிவைட் பண்ணும். அதே தான். ஸோ மல்டிப்ளை பை 18 டிவைடட் பை 100. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு
ஒரு நம்பரோட பெர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இப்படி தான் பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி நம்ம இங்கே கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா, ஸோ 80,000த்துல வந்து 18% எவ்வளோனா 14,400 ரூபா. ஸோ எனக்கு இதே மாதிரி தான் எல்லாருக்கும் போடணும் இல்லையா? ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப். எல்லாருக்கும் அதே மாதிரி போட்டோம். ஓகேவா? பெர்சன்டேஜ் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே எனக்கு எவ்வளோ வரணும்? பேசிக்கில் 12%. ஸோ இந்த செல்லை கிளிக் பண்ணிக்கிற வேண்டியது மல்டிப்ளை பை 12 டிவைடட் பை 100. ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப். எல்லாருக்கும் வந்துச்சு. இப்போ டோட்டல் சேலரி அப்படிங்கிறதுல என்ன வரணும்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தான் இங்கே போடணும். ஸோ அப்போ நம்ம வந்து டோட்டல் பண்ணுறதுக்கு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் இருக்குது, சம்ங்கிற ஆப்ஷன். ஸோ அதில் போயிட்டு இந்த இதை வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் போட்டுரும். தென் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டலாக எல்லாரோட சேலரி இங்கே வந்துடும். அகெயின் இதில் வந்து இப்போ நான் டோட்டல் சேலரியோட 8% எவ்வளோன்னு பார்க்கணும். ஈக்குவல் G2 மல்டிப்ளை பை 8 டிவைடட் பை 100. என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ 8,320 ரூபா வந்து பிஎஃப் அமௌண்ட். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப். எல்லாருக்கும் வந்துடும். இப்போ நெட் சேலரி எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த டோட்டல் சேலரியில் வந்து பிஎஃப் வந்து கிடைக்கும். ஸோ நான் ஈக்குவல் டோட்டல் சேலரி மைனஸ் பை பிஎஃப். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா இப்போ இதுதான் வந்து நெட் சேலரியா உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய சேலரி. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிட்டேன். என்னோட இந்த எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இதே மாதிரி தான் மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு நான் பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த இவ்வளோதான் நமக்கு ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா இப்போது டெவலப்பரில் போயிட்டு மேக்ரோவை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. சரிங்களா? செகண்ட் நான் வந்து ChatGPTல போயிட்டு இன்னொரு 10 பேர் டேட்டா நான் எடுப்பேன். தமிழ்லேயே வரணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு என்ன அந்த அமௌண்ட் தானே அது அமௌண்ட் சேலரி தான் வந்து கால்குலேட் பண்ண போகுது. ஸோ நோ இஷ்யூ. நம்ம இதை அப்படியே கூட எடுத்துக்கலாம். ஓகே, நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எக்ஸலில் போயிட்டு ஷீட் 3ல அந்த டேட்டா அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ இப்படி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் தெரியும் உங்களுக்கு. 2 காலத்துக்கு நடுவில் வச்சு ஏக்கு பிக்கு நடுவில் வச்சு ஜஸ்ட் மூவ் பண்ணோம்னா அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாக தெரியுற மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? தெரியும். செலக்ட் பண்ணிட்டு திரும்ப எல்லாத்தையும் வந்து இந்த ஹைட்டை பூரா ஒன்றா அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறீங்க. செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது 1 and 2க்கு பதிலாக வச்சுக்கிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒன்றா வந்துடும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ எனக்கு வந்து அதே மாதிரி வந்து எனக்கு இங்கே பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அந்த மேக்ரோ மட்டும் நான் ரன் பண்ணணும். அவ்வளோதான். ஜஸ்ட் இங்கே நான் கிளிக் பண்ணிவிட்டு எங்கேனாலும் கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் டெவலப்பரில் போயிட்டு மேக்ரோஸ் நீங்கள் எந்த கால்குலேட்டர் சேலரி அப்படிங்கிற கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சாரி அதே காப்பி பண்ணி எடுக்கிறக்காண்டி ஒரு டேட்டா சார் நம்ம இது டெஸ்டினேஷன் மாற்றி கொடுத்தோம். பேசிக் சேலரி கடைசியாக வரணும்ல. ஆக்சுவலி அதுவும் தான் சேர்த்து ரெக்கார்ட் ஆயிடுச்சு.
திரும்ப வேணா டேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம எங்க எப்படி ஃபர்ஸ்ட் கொடுக்கும்போது கொடுத்தோமோ அதே மாதிரி டேட்டா கொடுத்தாதான் அது எடுக்கும். டேட்டா கிடையாது, அந்த டேட்டாவோட ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் சேமா இருக்கும். அப்படின்னா தான் அதனால அது கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. இங்கேயே ஆயிடுச்சு. பட் என்னன்னா நம்ம அந்த ஹெச்ஆர்ஏ இந்த இதெல்லாம் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணேன்னா அதுல வந்து அது இதாயிடுச்சு. வேற சின்ன mistake. Just macros. ஓகே, திரும்ப இங்கே தான் வருது, இங்கே வரணும். ஏதோ உங்கள் ரெக்கார்டிங்கில் ஏதோ சம்திங் இதில் தான் நான் டெலிட் பண்ணது தான் கொலர் ஆயிருக்கு. சரி, நான் திரும்ப வேணால் பண்ணிடுறேன், வந்துச்சு. நான் திரும்ப ஒரு தடவை நான் கால்குலேட் பண்ணி காட்டிடுறேன். இதை மட்டும் எடுத்துக்கிறேன். டேபிள் செலக்ட் ஆல் டேபிள்ஸ். ஸோ ரெக்கார்ட் மேக்ரோ ரெண்டாவது கொடுக்கனால ரெண்டும் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே. இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ நான் பண்ணுறது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம என்ன ஏன் வரல அப்படின்னா, இந்த இங்கிட்டு வந்தது இல்லையா அந்த ஹெச்ஆர்ஏ, அப்புறம் வந்து இதெல்லாம் நான் இன்னொரு டைப் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். அந்த காப்பி பண்ணதை வந்து நான் டெலிட் பண்ணேன்னா அதனால அதோட அந்த சோர்ஸ் டேட்டா வந்து அது கிடைக்கல. ஸோ அதனால தான் நமக்கு அது கிடைக்கல. இப்போ அதை நம்ம டைப் பண்ணிடுவோம், அதனால இந்த ப்ராப்ளம் வராது. ஹெச்ஆர்ஏ டிஏ அப்புறம் வந்து டோட்டல் சேலரி, அகைன் வந்து பிஎஃப், அப்புறம் வந்து நெட் சேலரி அகைன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது வந்து 8%. ஸோ இந்த செல்லு மல்டிப்ளை பை 18 டிவைடட் பை 100 ஜஸ்ட். அதே மாதிரி இங்கே வந்து சேலரி மல்டிப்ளை பை ஒரு 12 டிவைடட் பை 100. சேலரியில் வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். சம்மில் போயிட்டு இந்த மூணையும் ஆட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. இதில் வந்து 4%. ஸோ டோட்டல் சேலரி ஆஃப் சேலரி மல்டிப்ளை பை 4 அண்ட் டிவைடட் பை 100 வந்துருச்சு. அகெயின் இதில் வந்து 4 இல்லை 8% கொடுத்து நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்து இந்த டோட்டல் சேலரியில் இருந்து இதை கழிக்கணும். ஸோ இது மைனஸ் பிஎஃப். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக ட்ராப் பண்ணோம்னா எல்லாத்துக்கும் மொத்தம் போகும். சரியா? ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண வேண்டிய வேலை. பண்ணியாச்சு. அகைன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே இதை வச்சு நான் நீட்டாக பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அகைன் இப்போ நான் போய் டெவலப்பில் ஸ்டாப் ரெக்கார்டிங். ஓகேவா? இப்போ மேக்ரோ வந்து எனக்கு சேவ் ஆயிடுச்சு. அகைன் நான் ஒரு சீட்டில் போயிட்டு நான் அந்த டேட்டா ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ரோஸில் போயிட்டு அந்த 2ங்கிறத ரன் பண்ணோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து மேக்ரோஸ். நம்ம ஒரு பண்ண எக்ஸலில் ரிப்பீட்டடாக பண்ணோம், ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அந்த ஒர்க்கை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணலாம் மீன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ திரும்ப அது வேணுமோ அந்த மேக்ரோவை ரன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி இதில் வந்து இந்த வேலைக்கு எக்ஸலுக்கு இதுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதுக்கு தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல எனி ஒர்க் நீங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் எனக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் இன்னொரு டேட்டா கூட கட்டுறேன். ஷீட் போட்டுறேன். கீழே கூட நேம், அப்புறம் வந்து கஸ்டமர் நேம், வந்து எக்ஸல் இதுக்கு ஒரு 10 டேட்டா எடுப்பேன்.
dummy data of following feeds. First view balance. So something ஏதோ ஒரு அமௌண்ட் நமக்கு அது கொடுக்கும். ஜஸ்ட் காப்பி பண்ணி எக்ஸல்ல போட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டா ஒரு அமௌண்ட் இது வந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து டேட்டா இந்த மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். நம்மகிட்ட ரெகுலராக நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க யார் யார் பேலன்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்காங்கன்னு வரும். ஸோ இப்போ எனக்கு இந்த மாதிரி பேலன்ஸ் வரும்போது எனக்கு வந்து இந்த பேலன்ஸுங்கிற டீட்டெயிலை வந்து நான் பார்க்குறதுக்கு வசதியாக ஆட்டோமேட்டிக்காக யார் அதிகமான பேலன்ஸ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வரணும். அதே மாதிரி யாரெல்லாம் பேலன்ஸ் அபவ் 500க்கு மேலே வச்சுருக்காங்களோ அவங்கள பூரா எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது பண்ணுற ஒர்க்கை பூரா நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். சரியா, நான் ரெக்கார்ட் கொடுத்துட்டு வியூ பேலன்ஸ் என்னோட மேக்ரோக்கு பேர் வந்து வியூ பேலன்ஸ் கொடுங்க. வியூ அண்டர்ஸ்கோர் பேலன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்தோன்னா எனக்கு ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு இந்த டியூ பேலன்ஸ் அப்படிங்கிற இந்த காலத்தை மட்டும் எனக்கு ஷார்ட் பண்ணணும். எப்படி ஷார்ட் பண்ணணும், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஷார்ட் அண்ட் ஃபில்ட்ரு, அதில் போய்ட்டு ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா சரி ஷார்ட் ஆமாம் A to Z கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் டு மேக்ஸிமம் வந்து எனக்கு A to Z தான். இப்போ அதிகமானதுலேருந்து மினிமமாக உள்ளது வரைக்கும் நமக்கு ஆர்டர் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு அபவ் 500க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து அபவ் 500 உள்ளது மட்டும் எனக்கு ரெட் கலரில் காட்டணும் அப்படின்னா நம்ம அதுவும் படிச்சிருக்கோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போய்ட்டு ஹைலைட் ரூல்ஸில் கிரேட்டர் தென் அதில் போய்ட்டு எனக்கு வந்து மேக்ஸிமம் இப்போ எனக்கு 600 இருக்குது, நான் 500 கொடுத்துட்டு அப்படின்னா அபவ் 500க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்க மட்டும் எனக்கு ரெட் கலரில் ஹைலைட் பண்ணி காட்டும். சரியா, ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நான் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் நான் வந்து நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த மேக்ரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். மேக்ரோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இன்னொரு 10 பேருக்கு இதே மாதிரி பண்ண வேண்டியிருக்கு. அடுத்த மாதம் இன்னொரு 10 பேர் இந்த மாதிரி எனக்கு வர்றாங்க. கிரியேட் 10 சரியா, ஓகே டேட்டா தான். ஸோ இந்த டேட்டா அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு எக்ஸலில் போய்ட்டு நான் இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு மேக்ரோ ரன் பண்ணுறேன். நமக்கு வந்து என்னது டியூ பேலன்ஸ் ரன் ஆட்டோமேட்டிக்காக இங்கிட்ட உள்ளதெல்லாம் எடுத்து இங்கிட்ட போட்டு பண்ணு. எனக்கு வந்து இந்த அந்த நம்ம எங்கே பண்ணமோ அதே லொக்கேஷனில் தான் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே பண்ணதுலேயே பண்ணாதீங்க. நியூவாக ஒரு ஷீட் போட்டுட்டு அதில் அந்த டேட்டாவை கொடுத்துட்டு அப்புறமா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கிறது வந்து எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை ஷார்ட் பண்ணி எனக்கு யார் யாரெல்லாம் அபவ் 500 இருக்காங்களோ அதை பூரா ஹைலைட் பண்ணி காட்டுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பண்ணுறது தான் இந்த ஃபில்டர் ஆப்ஷன், சரி மேக்ரோவோட முக்கியமான ஆப்ஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் எந்த ஒர்க் பண்ணிங்கனாலும் உங்கள் ஒர்க்கை நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க அப்படின்னா அப்போ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி மேக்ரோ யூஸ் பண்ணிக்கணும். மேக்ரோ புரிஞ்சா ஓரளவுக்கு? நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அது ஈஸியாக இருக்கும். இது நல்லா நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு சேர்றீங்க அப்படின்னா உங்கள் ஒர்க்கை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு அல்லது அடிக்கடி நீங்கள் பண்ணுற வேலையை ரெக்கார்ட் பண்ணி வச்சு பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓகே.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எக்ஸலில் வந்து எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையும். ஸோ இந்த வீடியோலையும் கொஞ்சம் சில ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். டேட்டாவில் அந்த டெக்ஸ்ட் ஃப்ரம் காலம் இது யூஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன். தென் அது மாதிரி இதில் வந்து இந்த டேட்டா டூல்ஸ்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து என்ன டேட்டா வேலிடேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம்னான்னு தெரியல எனக்கு, அதை வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து நீங்கள் டேட்டா வச்சுருக்கீங்க, அந்த டேட்டாவில் வந்து டூப்ளிகேட் டேட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிமூவ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் போடுறேன். கீழே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இப்படி நிறைய இருக்கும்போது எனக்கு இந்த ரெக்கார்டில் எவ்வளோ டூப்ளிகேட் இருக்குன்னு தெரியாது. ஸோ இப்போ ஒரு 30-40 நான் செக் பண்ணிடலாம். ஒரு 4000 ரெக்கார்டு இருக்கும்போது எனக்கு டூப்ளிகேட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எக்ஸலில் வந்து இந்த ஆப்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எந்த காலம்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸுங்கிறத கொடுத்தீங்கன்னா அந்த மொத்தமாக இருக்கிறதுல என்னென்ன டூப்ளிகேட்ஸை பூரா ரிமூவ் பண்ணிவிட்டு யூனிக் வேல்யூ மட்டும் நமக்கு இங்கே லிஸ்ட் பண்ணிடும். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன், ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இதையும் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம அடிக்கடி அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது தவிர்த்து வந்து ஃபார்முலாஸ்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் வந்து இந்த ஃபார்முலாஸ் பற்றி மட்டும் நாளைக்கு நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். எந்தெந்த ஃபார்முலாஸ் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்லி இந்த ஃபார்முலாவோட நாளைக்கு எக்ஸலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம மண்டேல இருந்து பவர் பாயிண்ட் இது பார்க்கலாம். அகெயின் இது போக தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸலில் கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை நீங்கள் இதுலேயோ சொன்னீங்கன்னா நாளைக்கு கிளாஸில் நம்ம அதை ஆட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை வேறு எதுவும் எக்ஸலில் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். சரி, ஓகே. அப்போ எதுவும் இல்லைன்னா நான் இந்த இதை ரெக்கார்டிங் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் யூடியூப்பில் போட்டு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோ பார்த்துக்கோங்க. நம்ம நாளைக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் எக்ஸலில் இருக்கிற முக்கியமான ஃபார்முலாஸ் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அது தவிர்த்து சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த ஃபார்முலா டெவலப் பண்ணுறதுங்கிறதையும் நாளைக்கு பார்ப்போம். ஸோ அதனால் இப்போ முன்னாடிலாம் மாதிரி எக்ஸலில் எல்லா ஃபார்முலாவையும் கரெக்டாக மக்கப் பண்ணி வச்சுருந்தா தான் நம்ம எக்ஸலில் வந்து பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. ஸோ சாட்ஜிபிடி வந்ததுக்கப்புறம் அது இன்னுமே ரொம்ப ஈஸியாகிடுச்சு. நீங்கள் என்ன டாஸ்க் கொடுத்தீங்கனாலும் சாட்ஜிபிடி உங்களுக்கு ஃபார்முலா எழுதி கொடுத்துரும். அந்த ஃபார்முலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகும். பட் அந்த சாட்ஜிபிடியில் நம்ம வந்து எப்படி கேட்கணுங்கிறது தான் மேட்ரு. அது எல்லாம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக பார்ப்போம். சரியா? ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கிளாஸை ஃபைண்ட் அப் பண்ணி. நோ சார். சரி, ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.